வட தமிழகம்ங்கிறது பொருந்தாது. வட தமிழகத்தில் எடப்பாடி தான் பார்லிமெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. விக்கிரவாண்டி செக்மெண்ட்ல இந்த இஷ்யூக்கு பயந்து ஓடிட்டார். ஓகே, இந்த 10.5 இஷ்யூக்கு பயந்து ஓடிட்டாரு. ஓகே, அப்ப ஈரோடு எலெக்ஷன்ல ஏன் ஒரு கண்டெஸ்ட் பண்ணல? அதுக்கு என்ன காரணம்? அப்ப டெபாசிட் போயிருங்கிறது தான். எங்க அச்சோ ராஜா அம்மானமா போறாருன்னு ஒரு குழந்தை தான் உண்மையை சொல்லிச்சு. ரவீந்திரன் துரைசாமி தான் டெபாசிட் போயிருந்தா அவர் பதுங்கிட்டாரு. கொங்கு மண்டலத்திலே அவர் ஓடிட்டாருன்னா டெபாசிட் போயிருங்கிறது தான். 38% அவர் அவர் அணி அங்க கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கும் போது கண்டிப்பா நான் அதுல தோத்தேன். நான் ஒத்துக்கிடுவேன். நான் கொங்கு மண்டலத்திலும் ஸ்டாலின் தான் ஸ்வீப் பண்ணுவாருன்னு 2021 சொன்னேன். முத 200 சீட்டு ஸ்டாலின் வருவாருன்னு சொன்னேன். கொங்கு மண்டலம் என்னை ஏமாத்திட்டு ராசா வெடிகுண்டை தூக்கி வீசிட்டாரு. நான் நினைச்சேனா அப்புறம் அந்த கலப்பு திருமண அந்த பெண்கள் சொத்து உரிமை அதையும் அந்த நம்ம சுவராஜ்யா டீம் அவங்களும் அதை பிரச்சாரம் பண்ணி இது பண்ணிட்டாங்க. எனிவே மற்ற எல்லாமே சரியா இருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் நம்ம கருத்து அதுல தவறா போயிடுச்சு.